ஹாய் காய்ஸ், அன்விதா. இந்த வீடியோவில் வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏன் வந்துட்டு ஏரி லேக்லலாம் வந்துட்டு இந்த மாதிரி அலைகள்லாம் இல்லை அப்படின்றத பார்க்க போகிறோம். நம்ம நார்மலாக கடலுக்கு போனால் அலைகள்லாம் இருக்கும் கரெக்டாக. ஸோ ஏன் வந்து லேக்கில் வந்து அலைகள் இல்லை அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக மூனோட கிராவிடேஷன் புல் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கானது. பட் லேண்ட்லேயோ மவுண்டெயின்ஸ்லையோ அதோட கிராவிடேஷன் ஃபுல்லை வந்துட்டு காட்ட முடியாது. பிகாஸ் அதெல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் மூனோட கிராவிடேஷன் ஃபோர்ஸை விட நம்மளோட லேண்டு மவுண்டெயின்ஸ் இதெல்லாம். பட் ஓஷன்ஸில் அது வந்து காட்டும். ஓகேவா? ஸோ பேசிக்காக நம்மளோட எர்த் 70% வந்து ஓஷன் இருக்கனால ஃபுல்லாக அந்த கிராவிடேஷன் புல் காரணமாக தான் அந்த அலைகள்லாம் ஏறி ஏறி இறங்குது. பட் லேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன பரப்பாக இருக்கும் கரெக்டாக. ஸோ அந்த சின்ன பரப்பில் வந்துட்டு மூன் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து அவ்வளோவா இருக்காது. ஸோ பெரிய பரப்பாக இருந்துச்சு, பெரிய ஏரியாவாக இருந்துச்சு அப்படின்னா கிராவிடேஷன் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ அந்த நேரத்தில் அலை ஃபார்ம் ஆகும். பட் லேக்கில் வந்து ரொம்ப சின்ன ஏரியானால அலைகள் ஃபார்ம் ஆகுறதில்ல. தேங்க்யூ.